தற்போதைய செய்தி தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள குரங்கணி வனப்பகுதியில் காட்டுத்தீயில் மாணவிகள் சிக்கியுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தேனி மாவட்ட எஸ்பியும் தகவல் தெரிவித்திருக்கிறார். அது குறித்த தற்போதைய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேனி மாவட்டம் போடி அருகே குரங்கணி வனப்பகுதியில் மலையேறும் பயிற்சிக்கு சென்ற 40க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் வனத்தில் ஏற்பட்டுள்ள தீயில் சிக்கிக் கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்டறியலாம். பாலாஜி, விவரம் என்ன? தம்பி தமிழரசன், பார்த்தனா கோவை மற்றும் ஈரோடு பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் ட்ரெக்கிங் பயிற்சிக்காக வந்திருக்காங்க. அதாவது பார்த்தோம்னா இந்த மாணவிகள் மூணாறு வழியாக குரங்கணிக்கு நடைபெற்று ஈடுபட்டிருந்தாங்க. இவங்க நேற்று இரவு அந்த கொழுக்குமலை என்ற பகுதியில தங்கி இன்று காலை குரங்கணி நோக்கி செல்லும் போது திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டு வருகிறது. இந்த பகுதியில பார்த்தோம்னா கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து காட்டுத்தீ பற்றி எரிந்து வருவதும் அதாவது வனத்துறை அணைப்பதும் தொடர் நிகழ்வாக மாறிட்டு வருது. இதனையே பார்த்தோம்னா இந்த சம்பவம் இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு தொலைத்தொடர்பு அற்ற இடம். இந்த எந்தவித டெலிகம்யூனிகேஷன் இல்லாத இடம். இந்த இடத்துல மாட்டிக்கிட்டனால அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் உடனடியாக குரங்கணி காவல் நிலையத்திற்கு தொலைபேசியில் கூப்பிட்டு, அதாவது நாங்க மாட்டியிருக்க உடனே காப்பாத்துங்க தகவல் அளித்த அடிப்படையில மாவட்ட நிர்வாகம் முழுவீச்சில் பாதுகாப்பு மீட்பு நடவடிக்கை ஈடுபட்டு வராங்க. அதாவது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட மாணவிகள் அந்த காட்டுத்தீயில் மாட்டிக்கொண்டதாகவும் முதற்கட்டமா தகவல் வெளியா இருக்கு. சம்பவ இடத்திற்கு மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாவட்ட வன அலுவலர் மற்றும் தீயணைப்பு துறையினர் வனத்துறையினர் என போயிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா குரங்கணி பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் அந்த மாட்டிக்கொண்ட மாணவிகளை காப்பாற்ற தற்போது சென்று கொண்டிருக்காங்க. தமிழரசன், பாலாஜி, இப்ப மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு இருக்கு? இப்ப முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. யார் யாரெல்லாம் அங்க போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. தற்போதைய வரை அவங்க மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு இருக்கு? தகவல் என்ன? அதாவது தமிழரசன், பார்த்தோம்னா இது ஒரு மலைப்பகுதி, தொலை தொடர்பு இல்லாத பகுதி. அதாவது கீழே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் மேல போய் தான் அங்க பார்க்க முடியும். அங்க எந்தவித கம்யூனிகேஷன் இல்ல. நம்ம இது குறித்து நம்ம மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, கொழுக்குமலை பகுதியில் உள்ள எஸ்டேட் தொழிலாளர்கள் அவர்களை மீட்கும் பணி நடத்திட்டு இருக்காங்க. மேலும் கீழே மீட்கப்பட்டவர்களை உடனடி சிகிச்சை அளிக்க குரங்கணி பகுதியில் கிட்டத்தட்ட 4 ஆம்புலன்ஸ் தயாரில் வைக்கப்பட்டிருக்கு. மேலும் வனத்துறையினர் எல்லாமே ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. எங்களுக்கு கிடைத்த தகவல் படி பார்த்தோம்னா மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருது. இது ஒரு வருத்தமான சம்பவம். பார்த்தோம்னா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்த சம்பவத்தில் ஒரு சில உயிரிழந்திருக்கலாம் என தகவல் வெளியாகிருக்கு. ஆனா அந்த தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படல. மலைப்பகுதி என்பதாலும் காட்டுத்தீயின் வேகம் அதிகரித்து வருவதாலும் காற்றின் வேகம் அதிகரித்து வருவதாலும் இவர்கள் மீட்க சிறு இடைஞ்சல் ஏற்பட்டிருக்கு. தமிழரசன், பாலாஜி, இப்ப இந்த 40 கல்லூரி மாணவிகள் யார் யார் அப்படின்ற தகவல் முழுமையா தெரிய வந்திருக்கா? இது தற்போது வரையும் இந்த குறித்து எந்தவித தகவலும் வெளியாகல. அதாவது பார்த்தோன்னா மாட்டிக்கொண்ட மாணவர்கள் கோவை மற்றும் ஈரோடு பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள். இவங்க ட்ரெக்கிங் போன சமயத்துல இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு மட்டும்தான் முதல் கட்டமா தெரியுது. இன்னும் சிறிது நேரத்துல முழு விவரமும் சிறிது நேரத்தில் தெரிய வரும். தமிழரசன், பாலாஜி, இப்ப காட்டுத்தீ வேகமா பரவி வருது அப்படின்ற ஒரு தகவல்களையும் கொடுத்தீங்க. அதனை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது முயற்சி எடுக்கப்பட்டிருக்கா? இப்ப முழு விவரம் என்ன? தமிழரசன், இப்போ சூழ்நிலை பார்த்தோம்னா பெரியகுளம் பகுதியிலும் காட்டுத்தீ எரிஞ்சிட்டு வருது. நேற்று பார்த்தோம்னா போடி அருகே மரக்காமலை எரிஞ்சிட்டு வருது. அதே பார்த்தோம்னா குரங்கணி பகுதியிலும் எரிஞ்சிட்டு வருது. இந்த காட்டுத்தீ எரியும் நிகழ்வு பார்த்தோம்னா தினசரி நிகழ்வாக மாறிக்கிட்டு இருக்கு. கோடை காலம் துவங்கியதிலிருந்தே இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. தேனி ஏதாவது காட்டுத்தீயை கட்டுப்படுத்த போதுமான அளவு வனத்துறையினர் யாரும் இல்லை. மேலும் பார்த்தோம்னா அவர்கள் ஏதாவது கிட்டத்தட்ட ஒரு 10, 20, 30, 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு வனத்துறையினர் தான் அந்த பகுதியில பாதுகாக்க முடியும். மேலும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த எந்தவித நவீன உபகரணங்களும் வனத்துறைகிட்ட இல்ல. அங்க கீழ இருந்து மேல போய் அங்க இருக்க இலைச்செடிகளெல்லாம் பறிச்சுதான் அவங்க தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வராங்க. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால பார்த்தோம்னா ஒரு வனத்தை தீயை அணைக்கும் போது வனத்து ஊழியர் தீயில் கருகி உயிரிழந்த சம்பவம் நடந்திருக்கு. தமிழரசன், பாலாஜி, இப்ப 40 பேர் அந்த காட்டுத்தீயில சிக்கி இருக்கிறாங்க. இப்ப இந்த குரங்கணி வனப்பகுதி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு வனப்பகுதி? அதாவது பார்த்தோம்னா இந்த பகுதி எப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது கேரளா மாநிலம் மூணாறினுடைய கீழ்மட்ட பகுதி தான் இந்த குரங்கணி வனப்பகுதி. அதாவது குரங்கணியில இருந்து மூணாருக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அடிக்கடி ட்ரெக்கிங் போவாங்க. முழுவதும் மலை சார்ந்த இடம் தான் இது. கீழந்து கிட்டத்தட்ட மலைன்னு பார்த்தோம்னா ஒரு 37 கிலோமீட்டர் குரங்கணியிலிருந்து மூணார் செல்றதுதான் இது. இது பக்கத்தை சுத்தி அடர்ந்த வனப்பகுதி. இந்த பகுதியில ஒரு ஓரமா வெளிநாட்டு பயணிகள் அதிகமா வருவாங்க. மேலும் கல்லூரி மாணவர்கள் NCC பயிற்சி கொடுப்பதற்காகவும் அவங்களுக்கு மோட்டிவேட் பண்றதுக்காகவும் இங்க தங்கி நடந்து போவாங்க. தமிழரசன், பாலாஜி, இப்ப அந்த பகுதிக்கு போய் சேருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? மீட்பு பணிகள் குறித்து முழுமையான விவரம் எப்ப தெரிய வரும் பாலாஜி?
அதாவது பார்த்தோம்னா இப்ப ஏதாவது வந்து இது வந்து மீண்டும் சொல்றேன், இது வந்து ஒரு தொலை தொடர்பு இல்லாத பகுதி. எந்த பகுதியில தீ, அதாவது அந்த மீட்பு பணி நடந்து இருக்கும் போது தீ எந்த பக்கம், அதாவது கீழே இருந்து மேல பார்க்கும்போது தீ எந்த பகுதியில வந்து தீயின் தாக்கம் அதிகமா தெரியுதோ, புகை தெரியுதோ, அதை நோக்கி தான் வந்து தற்போது மீட்பு பணி நடந்துகிட்டு இருக்கு. மேலும் பார்த்தோம்னா அங்க இருக்க ஒரே ஒரு டெலிகம்யூனிகேஷன் பார்த்தோம்னா கொழுக்குமலை பகுதியில எஸ்டேட் பகுதி. இந்த எஸ்டேட் பகுதி வந்து கிட்டத்தட்ட நம்ம நடந்து போறதுக்கே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம். பாலாஜி, நீங்க இணைப்பில் இருங்க, நாம தொடர்ந்து பேசலாம். தற்போது நமது தொலைபேசி இணைப்பில் வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கங்க. வணக்கம். இப்ப இந்த குரங்கணி வனப்பகுதியில 40 மாணவிகள் காட்டுத்தீயில சிக்கியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இப்ப உடனடி நடவடிக்கையா வனத்துறையில இருந்து என்னென்ன மேற்கொண்டிருக்கீங்க? சார், இருக்கிற அதிகாரிகள் அத்தனை பேருமே அங்க வேகமா அங்க போயிட்டாங்க அந்த இடத்துக்கு. சரிங்கய்யா. விரைவான நடவடிக்கை எடுத்து அவங்களை மீட்கிற பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்கய்யா. வயர்லெஸ் மற்ற செய்திகள் துறையோடு பேசி சரிங்கய்யா. விரைவில் அவங்க எல்லாம் மீட்கப்பட்டு நல்ல முடிவு வந்துருங்க. எல்லா தகவலும் ஐயா, இப்ப எவ்வளவு பேர், எந்தெந்த துறையினர்லாம் அந்த பகுதியில போயிருக்கிறாங்க? இப்ப உடனடி நடவடிக்கை உங்களுக்கு என்னென்ன தகவல்கள் கொடுத்திருக்கிறாங்க? சார், அவங்க இங்க இருந்து தகவல் தெரிஞ்ச உடனே வனத்துறை அதிகாரிகள் பூரா அங்க மீட்கிறதுக்கு போயிருக்காங்க. சரிங்கய்யா. தகவல் வந்த உடனே உங்களுக்கு மறுபடியும் கூப்பிடுறேன் சார். சரிங்க. இப்ப 4 நாட்களா அந்த குரங்கணி வனப்பகுதியில காட்டுத்தீ இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க இல்லைங்கய்யா? அதுக்கு தாங்க நீங்க எதுவும் பாதியில நீங்க கேட்கறீங்க. நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அது நீங்க சொல்ற செய்தி என்னங்கிறதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. இப்ப வந்த தகவல் அடிப்படையில இப்ப எல்லாரும் மீட்கிறதுக்கு போயிருக்காங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு தொடர்பு கொள்றேன், அப்புறம் பேசுங்க. நன்றிங்க. தொலைபேசி வாயிலாக வந்து விளக்கங்களை அளித்தமைக்கு. தொடர்ந்து தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள குரங்கணி வனப்பகுதியில் காட்டுத்தீயில் மாணவிகள் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மாணவிகள் வனத்திற்குள் சென்றதன் பிறகு காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. காட்டுத்தீ வேகமாக பரவி வருவதால் மாணவிகளை மீட்பதில் சிக்கல் நீடித்து வருவதாகவும் தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்டறியலாம். பாலாஜி, இப்ப பொதுமக்கள் கூட அந்த பகுதிக்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறதா குறிப்பிட்டீங்க. பொதுமக்கள் இது குறித்து என்ன சொன்னாங்க? அதாவது பார்த்தோன்னா இந்த தீ, அதாவது வந்து இந்த பகுதியில வந்து மாட்டிக்கொன்ற சம்பவம், அதாவது வந்து குரங்கணி காவல் நிலையம் அந்த கிராமத்தில் இருக்கு. அந்த கிராமத்துல வந்து அந்த டெலிகம்யூனிகேஷன்ல அங்க இருக்க ஒரே கம்யூனிகேஷன் வந்து போன் தான், லேண்ட்லைன் தான். அந்த லேண்ட்லைனுக்கு அந்த ஒரு நந்தினின்ற ஒரு மாணவி வந்து நாங்க மாட்டிக்கொண்டு உடனடியாக அங்க மீட்க நடவடிக்கையாங்க எங்களை தீ வந்து சுற்றி வளைத்து விட்டது என்பது சொன்னது அடிப்படையில தான் குரங்கணி காவல் நிலையத்திலிருந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு உசார்படுத்தப்பட்டது. உசார்படுத்தப்பட்ட பிறகுதான் வந்து போயிருக்காங்க. மேலும் வந்து காவல்துறை வந்து விரைவா அந்த பகுதியில வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டதை அடுத்து அந்த பகுதி மக்கள், அதாவது இந்த பகுதி மக்களுக்கு தான் மேல வந்து மழையினுடைய அளவு, மழை எந்த பகுதி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, எந்தெந்த பகுதியில் வழி செல்லலாம், எந்த பகுதி விரைவாக செல்லலாம் என்பது தெரியும். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அந்த பகுதிக்கு போயிருக்காங்க. அவங்க இன்னும் போய் அடையிறதுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலாகும். அவங்க போய், அதாவது இவங்க வந்து பகுதி வந்து அடிக்கடி மலை ஏறுற பகுதி மக்கள், இவங்களுக்கு தான் முழு விவரம் தெரியும். அவங்க போய் மீட்பு பணி எடுத்தா தான் தற்போது நடந்து தெரியும். தற்போது ஒரு உண்மையான சரியானா இப்போது நிகழ்விடத்தில் மீட்பு பணி நடந்துபட்டு மட்டும்தான் வந்து இப்போதைக்கு அங்கிருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. அதன் அடிப்படையில அடுத்த கட்டமா என்ன மாதிரி எடுக்கிறாங்க, என்ன மாதிரியான உபகரணங்கள் பயன்படுத்தப்படுது, மீட்பவர்களுக்கு எப்படி என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வரலாம் என்பது குறித்தும் ஆலோசனை நடந்துகிட்டு வருது. தமிழரசன் பாலாஜி, இப்ப மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதா எஸ்பி பாஸ்கரன் கூட தகவல் கொடுத்திருக்கிறாரு. அவர் தரப்புல இருந்து என்னென்ன விளக்கம்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு? அதாவது பார்த்தோம்னா இந்த உடனே, அதாவது இந்த சம்பவம் வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு மிகப்பெரிய வந்து அதிர்ச்சி ஏற்பட்ட சம்பவமா தான் இருக்கு. அதாவது முதல் கட்டமா அவங்களை முதல் எண்ணமே பார்த்தோம்னா மாட்டிக்கொண்டு இருக்கவளை காப்பாற்ற வேண்டும், அதற்கு என்ன மாதிரியான உபகரணங்கள் பயன்படுத்த வேண்டும், யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது குறித்து தான் முதல் கட்டம் ஆலோசனை நடத்திருக்காங்க. மேலும் பார்த்தோம்னா அந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட, தற்போது 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகளும் வனத்துறையினர், காவல்துறையினரும், ஆம்புலன்ஸரும் அவங்க குமிஞ்சிருக்காங்க. மீட்கப்பட்டவர்கள், அதாவது மீட்கப்பட்டவர்கள் முழு விவரம் தெரியவில்லை. அங்க என்ன சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு, ஓரளவு அங்கிருந்து ஒரு தொலைபேசி இணைப்பு கிடைத்தா தான் இவங்க பண்ண முடியும். அதாவது வந்து சம்பவ இடத்துக்கு எஸ்பியும் கலெக்டரும் போயிருக்கதா முதல் கட்டமா தகவல் வெளியா இருக்கு. தமிழரசன், இந்த காட்டுத்தீ அணைப்பதற்காக ஏதாவது முயற்சிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கா பாலாஜி? அதாவது பார்த்தோம்னா தேனி மாவட்டத்தை பொறுத்தவரைனா ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துள்ள மாவட்டம். இது ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தோம்னா கோடை காலம் ஏற்படும் முன்பே வந்து காட்டுத்தீ பற்றி எரிஞ்சிட்டு வருது. தற்போது உடைய சூழ்நிலையில் அப்ப நின்று இருக்கிற பகுதியில் பார்த்தோம்னா பெரியகுளம் பகுதியில் உள்ள
லட்சுமிபுரம் பகுதியில் வந்து காட்டுத்தீ இப்போ நம்ம கண் முனை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதே பகுதியில் பார்த்தீங்கன்னா குரங்கணி பகுதியிலும் காட்டுத்தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, குமிளியிலும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தேனி மாவட்டத்துல அனைத்து பகுதியிலும் வந்து காட்டுத்தீ எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இதுக்கு என்ன காரணம் பார்த்தோம்னா மலைப்பகுதியில் உள்ள மக்கள் வந்து அங்க இருக்கும் காய்ந்த புல்களை வந்து அழிப்பதற்காக தீ வைக்கிறாங்க. அந்த தீ வந்து காத்தின் தாக்கம் அதிகரிக்க தீ அங்க இருக்க மரங்கள் எல்லாமே கருகிய நிலையில வந்து தீ அதிகமா பரவி விட்டுருது. அப்படி ஒரு நடைபெற்ற சம்பவம் தான் இப்போ இந்த குரங்கணி பகுதியில் நடைபெற்று தம்பி தமிழரசன். பாலாஜி, இப்ப இந்த குரங்கணி பகுதியில மலையேறும் பயிற்சிக்காக அந்த மாணவிகள் பதிவு செஞ்சிருந்தாங்களா? அலுவல் ரீதியான தகவல்கள் ஏதாவது கிடைச்சிருக்கா? அதாவது பாத்தீங்கன்னா முதல் கட்டமா வந்து அவங்க கோவை, திண்டுக்கல், ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்து மட்டும்தான் தெரியுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பகுதியில வந்து ட்ரெக்கிங் போறதுக்கு வனத்துறை அனுமதி வாங்கணும். அதுக்கான பணம் கட்ட பிறகுதான் வந்து பாலாஜி, நீங்க இணைப்பில் இருங்க, நாம தொடர்ந்து பேசலாம். தற்போது நமது தொலைபேசி இணைப்பில் மாவட்ட எஸ்பி பாஸ்கரன் இணைப்பில் இருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம் சார். இந்த மாணவிகளை மீட்கும் முயற்சி இப்ப எந்த அளவுல இருக்குங்கய்யா? நம்ம ஆக்சுவலி ஸ்பெஷல் டிவிஷன் சொல்லி ஃபாரஸ்ட் இதுல ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து மேல போயிருக்காங்க. சரிங்க. ஃபாரஸ்ட் டீம், அதாவது டிஎஃப்ஓ, அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் டீம், ஃபயர் சர்வீஸ் டீமும் மேல போயிருக்காங்க. அதே மாதிரி மேல வந்து இந்த கொழுக்குமலை டிஎஸ்டேட் மேனேஜருக்கும் தகவல் சொல்லி ஒரு டீம் கீழே இறங்கி அவங்களுக்கு வந்து ரெஸ்கியூ பண்றதுக்கு சொல்லியிருக்கோம். அவங்களும் வந்து ஆல்மோஸ்ட் ரீச் த பாயிண்ட். ஸோ இன்னும் ஒரு 1 ஹவருக்குள்ள மீட்ருவோம் நினைக்கிறேன். ஓவர். இப்ப மீட்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சிகிச்சை கொடுப்பதற்காக என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்குங்கய்யா? இல்ல ஆம்புலன்ஸ் எல்லாமே குரங்கணியில வச்சிருக்கோம். பிளஸ் ஸ்ட்ரெச்சர் இருக்கு. ஆபீசர்ஸ் வித் சர்ச் லைட் எல்லாத்தோடையும் ரெடியா இருக்காங்க. மேக்சிமம் எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை குயிக்கா பண்ண முடியுமோ அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எவ்வளவு பேர் கொண்ட அந்த படைத்துறையினர் அங்க முகாமிட்டு இருக்காங்கய்யா? இல்ல 100 பேருக்கு மேல இருக்காங்க. இந்த இப்போ காவல்துறையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர்கிட்ட மேல இருக்காங்க. ஸோ சீக்கிரம் அந்த ரிசல்ட் பார்த்துட்டு அவங்களை ரெஸ்கியூ நாங்க சொல்றோம். சரி, இப்ப இந்த மாணவிகள் எந்தெந்த பகுதியில சேர்ந்திருக்காங்க, எவ்வளவு பேர் மாட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருக்கா தற்போதைய நிலையில? அதாவது எண்ணிக்கை வந்து சரியா தெரியல. அதுல ஒரு 7 பேர் வந்து கீழே இறங்கிட்டாங்க. ஸோ அதுல மீதி பேர் வந்து எண்ணிக்கை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் சொல்றேன். 9 பேர் வந்து கீழே இறங்கிட்டாங்க. மொத்தம் 36 பேர் தான் சொல்றாங்க. ஸோ எண்ணிக்கை வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம சரியான எண்ணிக்கை சொல்ல முடியும். இப்படியே வந்து இத்தனை பேர் அப்படின்னு நம்ம சரியா சொல்ல முடியல. ஸோ முடிஞ்ச உடனே நான் கிளியரான பிக்சர் கொடுக்குறேன். நன்றி திரு பாஸ்கரன், தொலைபேசி வாயிலாக வந்து தகவல்களை அளித்தமைக்கு. தொடர்ந்து மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. வணக்கங்கய்யா. இப்ப அந்த மாணவிகளை மீட்கும் முயற்சி எந்த அளவுக்கு இருக்கு, தகவல் என்னங்கய்யா தற்போதைய நிலை? இந்த குரங்கணி பகுதியில், இந்த காட்டு பகுதியில் வந்து அந்த தீ விபத்து ஏற்பட்டு இப்போ உடனடியா வந்து இந்த மாவட்ட நிர்வாகமும் அதே போல வந்து அம்மாவுடைய அரசும் முழு வீச்சில் வந்து கம்ப்ளீட்டா வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட்டு, அதே போல வந்து நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனு, தென் போலீஸு, தென் ட்ரைபல் பீப்புள், அங்கே உள்ள பீப்புள், ஏன்னா அவங்களுக்கு அந்த கொஞ்சம் அந்த வழிமுறையெல்லாம் தெரியும், அவங்களும் இன்வால்வ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட வந்து எல்லோருமே வந்து ஒரு வார் ஃபுட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த ஃபயரை புட் ஆஃப் பண்ணுறதுக்கு அந்த புஷஸ்லாம் வந்து ஒரு அந்த தீ இருக்கிற இடங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 5 மீட்டரு 2 மீட்டருக்கு முன்னாடி வந்து அந்த புஷெல்லாம் எடுத்துட்டோம்னா தீ வந்து ஃபர்தராக வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வேண்டிய ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதே போல வந்து முழுமைய அளவுக்கு வந்து எல்லோரையும் மீட்பதற்கு வேண்டிய நடவடிக்கை வந்து போர்க்கால அடிப்படையில் வந்து எடுக்கப்பட்டு வருகிறது. அதனால வந்து அச்சம் கொள்ள தேவையில்லை. திரு ஜெயக்குமார், ஏற்கனவே அந்த பகுதியில் அடிக்கடி இதே மாதிரி காட்டுத்தீ ஏற்படும், அதனால அங்க அனுமதிக்க கூடாது அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கிற நிலையில இப்படி அங்க மாணவிகள் மாட்டிருக்கிறாங்க. காட்டுத்தீயும் வந்து அடிக்கடி ஏற்படுது, அதை அணைப்பதற்குண்டான முயற்சியும் சரியா எடுக்கப்படுறதில்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்கய்யா. அதுதான் காட்டுத்தீ பொறுத்தவரையில வந்து இது வந்து அந்த புஷ் இருக்கிறதுனால வந்து அது எப்படி வந்து ஃபயர் ஆச்சுன்றது நம்ம வந்து விசாரணை தான் நமக்கு வந்து தெரிய வரும். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த இது போவாங்க, அந்த ட்ரெக்கிங் போவாங்க. ஸோ அதனால அந்த ட்ரெக்கிங் போறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சில நேரங்களில் வந்து அந்த தகவல் வந்து சொல்லிட்டு போறவங்க உண்டு, சில சூழ்நிலை வந்து சொல்லிக்கொள்ளாம போறதும் உண்டு. அதனால வந்து சொல்லிக்கொள்ளாம போகும்போது தான் இந்த மாதிரியான அந்த பிரச்சனைகள்லாம் வந்து உருவாகுது. எனவே அது வருங்காலத்துல முழுமை அளவுக்கு வந்து இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது இந்த பிரச்சனைகள் வர்றதுனால அதை வந்து ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கலாம். அதை இப்ப கூடுதலா ஏதாவது துறையினர் அங்க படைகள் அங்க அனுப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்கய்யா? கண்டிப்பா. இப்ப வந்து
ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து கம்ப்ளீட்டா வந்து முழுமைய அளவுக்கு வந்து நம்முடைய வந்து முதலமைச்சருடைய அந்த அறிவுரை ஏற்று நம்முடைய நம்முடைய வனத்துறை அமைச்சரும் சரி முழுமையா முடுக்கி விட்டு எல்லா விதமான நடவடிக்கை எடுக்குது. இப்ப வந்து பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஃபுல்லா இன்வால்வ் ஆயிருக்கு. செகண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாவே இன்வால்வ் ஆயிருக்கு. தென் வந்து ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட், அதாவது தீயணைப்பு படை, அதுவும் வந்து போயிருக்கு. லோக்கல் ட்ரைபல் பீப்புளும் வந்து அங்க இருக்கிறாங்க. அதனால வந்து முழுமைய அளவுக்கு வந்து எல்லா பணிகளும் வந்து ஒரு முழு வீச்சில் நடைபெற்று கொண்டு வருவதனால முழுமைய அளவுக்கு வந்து எல்லாரும் வந்து மீட்கப்படுவார்கள். நன்றி திரு ஜெயக்குமார், தொலைபேசி வாயிலாக வந்து விளக்கங்களை பதிவு செய்தமைக்கு. காட்டுத்தீயில் மாணவிகள் சிக்கியிருக்கின்றனர், அவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. அது குறித்த செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.